Hi friends, welcome to workshop. நம்ம சேனலுக்கு ஒருவேளை புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இப்போ பார்க்குறது வந்து எல்ஜியில் வந்து ஒரு டபுள் டோரில் கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலு. அதாவது வந்து ஃப்ரிட்ஜ் வந்து மேலே வரும், ஃப்ரீசர் வந்து கீழே வரும். அதாவது இந்த பெனாசோனிக்கு ஹையர் இப்போ லேட்டஸ்ட்டாக வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி மாடல் இது ப்ராப்ளம் என்னென்னா கூலிங் வரல, நமக்கு வந்து கம்ப்ரஸர் வந்து ரன் ஆகுது, போர்டும் நல்லாயிருக்கு, எங்கேயும் எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஒரு வேளை கேஸ் லீக்கேஜா இல்லைனா வந்து ஃபில்ட்ரு பிளாக் ஆகிருக்கா, இல்லை கூலிங் காயில் ஏதாவது லீக்கேஜ் இருக்கா, இல்லை இன்னர் கண்டென்சர் லீக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பார்க்குறோம். ஆனால் வெளியில் வந்து வெல்டிங்கில் வந்து எங்கேயுமே வந்து லீக்கேஜ் எதுவும் கிடையாது. இன்னர் கண்டென்சர் போயிட்டுருக்குது உள்ளே. ஒருவேளை அந்த உள்ளே போகிற இன்னர் கண்டென்சரில் கூட லீக்கேஜ் இருக்கலாம், இல்லைனா வந்து கம்ப்ரஸர் கூட பம்பிங் போயிட்டுருக்கலாம் நமக்கு. அதனால் கூட என்ன ஆகும்னா கம்ப்ரஸர் ரன் ஆகும், நமக்கு வந்து கூலிங் வராது. ஃபில்ட்ரு பிளாக் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த கேப்லர் கிட்ட வந்து நமக்கு எதாவது லைட்டாக ஜில்லுன்னு தெரியும், அதுவும் இல்லை. ஸோ ஃபில்ட்ரு வந்து பிளாக்குன்னு சொல்ல முடியாது. ரன் பண்ணியிருக்கோம், நம்ம பார்ப்போம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிஞ்சு வந்து கட் பண்ணுறோம். இது வந்து நல்லா நம்ம வாட்டர் டிஸ்பேச்சர், நம்ம தண்ணி ஊற்றி இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வந்து பிடிச்சிக்கிற மாதிரி மாடல். இது நல்லாயிருக்கும் இந்த மாடலு. இதோட ப்ரைஸ்னால் ஒரு 30 மேலே வந்திருக்கும். இதில் வந்து 57 கம்ப்ரஸர் இருக்குது. அந்த கம்ப்ரஸரோட ரேஞ்சுனால் நமக்கு மேக்ஸிமம் 300. ஆனால் இந்த ஃப்ரிட்ஜோட சைஸு பார்த்தோன்னா எக்ஸாக்டாக வந்து ஒரு 310 20 அந்த 310 அந்த ரேஞ்ச் இருக்கும். ஆனால் ஹைட்டு அதிகம், சைடு வந்து வித்து கம்மியாக இருக்குது. ஹைட்டு வந்து ஒரு 6.25 அடி ஹைட்டுன்ற மாதிரி இருக்குது இந்த ஃப்ரிட்ஜு. அதாவது ஃப்ரிட்ஜு வந்து மேலே அதிகமாக கொடுத்துட்டு ஃப்ரீசர் வந்து கீழே கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரீசரும் வந்து நல்ல பெரிய சைஸ் தான், ட்ரே அதிகமாக இருக்குது. பிஞ்சு கட் பண்ணுறோம், ஒன்றும் கேஸ் இருக்கிற மாதிரி இல்லை, கேஸ் எதுவுமே இல்லை. ஸோ லீக்கேஜ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபில்ட்ரு இதெல்லாம் கட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வந்து செக்ஷன் கட் பண்ணுறோம். ஒரு வேளை உள்ள கூலிங் காயில் ஏதாவது லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக செக்ஷன் கட் பண்ணிவிட்டு அந்த நம்ம ப்ரெஷர் வந்து நம்ம இங்கே பிளாக் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு வேளை செக்ஷன் பைப்பில் எங்கேயாவது லீக்கேஜ் ஏதாவது இருந்தது அப்படின்னா, ஒரு வேளை அங்கே வந்து சின்ன லீக்கேஜ் இருந்தால் கூட அது ஏர் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பிளாக் பண்ணுறதுனால பிடுங்கிட்டு வெளியில் வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அது ஒரு வேளை கூலிங் காயில் லீக்கு வெல்டிங் பண்ணுறதுக்கு ஏதாவது சோர்ஸ் இருந்தால் நம்ம பண்ணுறோம், இல்லை அப்படின்னா கூலிங் காயில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். லைட்டாக ஆயில் கூட இருக்குது. இவ்வளோ ஆயில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கூலிங் காயில் ஒரு வேளை சின்ன ஹோலு இல்லை ஏதாவது இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஆயில் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அப்படி ஒன்றும் ஸ்மெல் வந்து தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஸோ கூலிங் காயிலும் டைரெக்டாகவும் நம்ம சொல்ல முடியாது. நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து விஷயம் தெரியும். ஏன்னா நம்ம செக்ஷன் அடிக்கிறப்போ அவ்வளோ ஆயில் இருக்குன்றதுனால கண்டிப்பாக ஆயில் வந்து ஸ்மெல் வந்தே ஆகணும். இது பேனல் வந்து மேலே லேக்கேஜ் மாதிரி வரும், கீழே சீட்டிங் பண்ணிட்டு மேலே அப்படியே ப்ரெஸ் பண்ணுற டைப் வரும். இது ஃபேன் கூட டிசி ஃபேன் தான் இருக்குது, ஏன்னா பிசிபி மாடல். இது லீக்கேஜ் அப்படின்னு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ நம்ம இருந்தாலும் நம்ம வந்து செக்ஷன் பைப்பு பிளாக் பண்ணுறோம். ஏர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கே வந்து நிற்கும். நமக்கு ஏதாவது சின்ன லீக்கேஜ் இருந்தால் கூட இந்த ஆயில் ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும், ஏர் வந்து பிடுங்கிட்டு வர ஆரம்பிச்சிடும். அப்படி எதுவும் வந்த மாதிரி தெரியல. கூலிங் காயில் லீக்கேஜ் கிடையாது, நல்லாயிருக்கு. ஸோ ஒன்று ஏதாவது லீக்கேஜ் இருக்கணும் அப்படின்னா ஒன்று அவுட்ரு பைப்பில் இருக்கணும், இல்லை எங்கேயாவது வெல்டிங்கில் இருக்கணும், இல்லை இன்னர் கண்டென்சர் பைப்பு போகும். இதுக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து பேக் சைடு அதிகமாக வரும். எல்ஜி ஃப்ரிட்ஜுக்கு சைடு வந்து இந்த ஃப்ரண்ட்டு பீடிங் கிட்ட அந்த வேப்பர் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு 2 பைப்பு போகும். ஸோ வெல்டிங்கில் எதுவும் கிடையாது, இன்னர் பைப்பு தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஒருவேளை அந்த ட்ரெயின் டப்பாவில் அந்த இடத்துல லீக்கேஜ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆயில் அடிச்சிட்ருக்கும், வெறும் ஃபங்கஸோடு நிற்காதது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபில்ட்ரு கட் பண்ணுறோம். ஒரு கண்டென்சர் அதாவது ஒரு 190 லிட்டரு சின்ன ஃப்ரிட்ஜுக்கு வர கண்டென்சர் தான் இது, ரொம்ப பெரிய சைஸு கண்டென்சர் கிடையாது. இருந்தாலும் நமக்கு வந்து இந்த ஃபேனுக்கு முன்னாடி வந்து நமக்கு அவ்வளோ கண்டென்சர் இருக்குன்றதுனால இது வரைக்கும் வந்து இது சரியாக போயிடும். அதில் இருக்கிறது வந்து 57 கம்ப்ரஸர் தான், நம்ம இஷ்டத்துக்கு நிறையாவும் போடக்கூடாது கண்டென்சரு. இந்த சைஸு சரியாக போயிடும். இது ஃபிட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு புதுசாக போடுறோம். செக்ஷனும் வந்து ஆயில் இருந்ததுன்னு நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்றதுனால அதுவும் கூட கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெல்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வேக்யூம் வச்சுட்டு நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம். இதுக்கு வந்து 134 கேஸ் தான் வரும்.
கண்டென்சர் பழசுன்றதுனால நம்ம தின்னத்தை ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டோம். இருந்தாலும் வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணிக்கணும். உள்ளே ஏதாவது டஸ்ட்டோ இல்லை ஏதாவது இருந்தால் கூட நமக்கு வந்து க்ளீன் ஆகிடணும். இல்லைன்னா நமக்கு வந்து கேஸ் வந்து அதிகமாக எடுத்துக்காது. கொஞ்சம் கேஸ்க்கே வந்து ஓவர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபில்ட்ரு வரைக்கும் நமக்கு ஹீட் வந்துடும். மீட்டர்லையும் காமிச்சிடும். கூலிங் என்னவோ மேலே அந்த ஸ்டார்டிங் பைப்பில் மட்டும் ஐஸ் வர்ற மாதிரியெல்லாம் கம்ப்ளைண்ட் வரும். இதில் கேப்லர் வந்து பழைய கேப்லர் தான். நமக்கு பிளாக் ஆச்சு அந்த மாதிரியே ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு கேஸ் இல்லை, அவ்வளோதான். ஸோ அது வந்து கேப்லர் எல்லாம் நல்லா தான் இருக்கும். லீக்கேஜ் மட்டும்தான் இதோட கம்ப்ளைண்ட். இது அந்த லீக்கேஜ் மட்டும்தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ணுறோம். கேப்லர் வெல்டிங்கும் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து நம்ம வந்து இன்னும் செக்ஷன் வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா ஆயில் இருந்தது நம்ம பார்த்தோன்றதுனால ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரெஷ் அவுட் பண்ணணும். ஃப்ரெஷ் அவுட் பண்ணிட்டு உள்ளே ஆயில் ஒரு வேளை எங்கேயாவது பிளாக் ஆகிருந்தாலோ இல்லை கேப்லரில் ஏதாவது பிளாக் இருந்தாலோ நமக்கு இது க்ளீன் பண்ணி நம்ம ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறதுனால அதெல்லாம் பைப் நல்லா ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக்யூம் வச்சு கேஸ் ஏற்றணும் அப்படின்னா, அதாவது இதுக்கு வந்து ஒரு 60 கிராம் கேஸ் தேவை அப்படின்னா ஒரு 40 கிராம்லேயே அதோட ஒர்க் கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது நமக்கு.
வந்து ஒர்க்கு வேஸ்ட் ஆகாது, மெட்டீரியல் வேஸ்ட் ஆகாது. எல்லாம் முடிச்சுட்டு கூலிங் வந்தது அதுக்கப்புறம் பார்த்து நம்ம அதுக்கப்புறம் லீக்கேஜ் வந்ததுன்னா நம்ம மனசு கஷ்டப்படும். ஒர்க்கு வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, மெட்டீரியலும் வேஸ்ட்டு. கூலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ரோ அந்த பக்கம் போய்ட்டு ரிட்டன் வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அந்த ரேஞ்ச் கேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்குறப்போ ஆஃபு இல்லை ஃபுல்லாக வந்துடும். மேக்ஸிமம் இன்னொரு ஆஃப்